கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து வரலைங்க, இப்போ தாங்க இயேசுவை பற்றி கற்றுக்கொள்கிறேன், எனக்கு சிலதெல்லாம் புரியல. அல்லது சிலர் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம், என்னை மற்றவங்களாம் தள்ளி விட்டாங்க, மற்றவங்க என்னை ஒதுக்கிட்டாங்க, என்னுடைய இது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்றதுனால என்ன இது பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீர்களானால், அல்லது நீங்கள் இதுக்கு புதுசாக இருக்கிறீர்களானால், குறிப்பாக இந்த மாதிரி ஆட்களை உயர்த்துவது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, he gets a kick out of it. என்னமோ தெரியல, அவருக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த மாதிரி இவன் வந்து இந்த அம்மாவை இழிவாக நினைக்கிறான்னா, அவர் சொன்னார், பாரு என்ன பண்ணுறேன் பாரு, உன்னை விட சூப்பர் விசுவாசம், உன்னை விட சூப்பர் தாழ்மை, உன்னை விட எல்லாமே சூப்பர், பார்த்துக்கோ. இன்றைக்கும் அதை செய்ய விரும்புகிறார். உலகம் இழிவாய் நினைக்கிறவர்களை, இழிவாய் பேசுகிறவர்களை, ஒதுக்கிறவர்களை, இன்னும் கேட்ட கிறிஸ்தவர்கள் ஒதுக்கிறவர்களை கூட பெருசாக ஆக்கி காண்பிக்க விரும்புகிறார். நீங்கள் அவரை விசுவாசிங்க, அது போதும், உங்களை பெரிய ஆளை காமிச்சு வருவார், ஆக்கி காண்பார், உங்களை மற்றவர்கள் கண்ணுக்கு முன்பாக ஜொலிக்க வைப்பார். இதை புரிஞ்சுக்கணும். நமக்கு பாருங்க, கடவுள், நம்முடைய கடவுளை பற்றி புரிஞ்சுக்கணும். ஆகவே மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லுகிறேன், அவருக்கு எதிராளி ஆகிடக்கூடாது, நாம் மற்றவனை ஒதுக்கிட்டு இருக்கக்கூடாது, மற்றவனை இழிவாக நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது. பேசுவோமானா அவருக்கு எதிராளி ஆகிடுறோம், இப்போ நாம் தான் லூசர் ஆகிடுவோம், அவமானப்பட்டுருவோம். அவருடைய அஜெண்டா புரிஞ்சுக்கணும். He likes to humble the proud and exalt the humble. தாழ்ந்தவர்களை உயர்த்துறதும் உயர்ந்தவர்களை தாழ்த்துறதும் அவருக்கு பிடிக்கும். என்னன்னு தெரியல, அவர் அந்த மாதிரி, அவர் ஸ்டைல் அந்த மாதிரி. ஆகவே அவரோட கொஞ்சம் ஒத்து போய்க்கணும். அவர் வந்து எல்லாரையும் அரவணைக்கிறவர், குறிப்பாக சமுதாயம் தள்ளுகிறவர் எல்லாரையும் அரவணைக்கிறவர். எல்லாருக்குமே இயேசுவிடத்தில் இடம் உண்டு, இயேசு எல்லாருக்குமே சொந்தம். அதனால தான் கிறிஸ்தவம் பார்த்தீங்கன்னா, the center of Christianity is always shifting. The center of Christianity is always, இப்போது வேற ஒரு மதத்தினுடைய சென்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊருன்னுவாங்க. இந்த ஊர் தாங்க இந்த மதத்துக்கு சென்டரு, இந்த ஊர் தான் அந்த மதத்துக்கு, இந்த மார்க்கத்து இந்த இடம் தாங்க சென்டர், எங்கள் குல தெய்வம் இதுங்க, அவங்க குல தெய்வம் இதுங்க. கிறிஸ்தவத்துக்கு எதுங்க சென்டர்? அப்படி இல்லவே இல்லை. சென்டர் மாறிக்கிட்டே வந்தது. ஃபர்ஸ்ட் யூதர்கள் மத்தியில் சென்டர், அதுக்கப்புறம் புறஜாதியார் மத்தியில் போயிடுச்சு, ஐரோப்பாவுக்கு போயிடுச்சு, அதுக்கப்புறம் நார்த் அமெரிக்கா போயிடுச்சு. இப்போ எங்கே சென்டர், எங்கே அதிகமாக கிறிஸ்தவர்கள் இருக்காங்களாம்? ஆசியா, ஆப்பிரிக்கா. இந்த கிறிஸ்தவம், இந்த கிறிஸ்து வந்து ஏதோ ஒரு இனத்துக்கோ ஒரு ஜனத்துக்கோ ஒரு ஊருக்கோ அப்படி கிடையாது. இந்த இயேசு எல்லாருக்குமே. அவர் என்ன சொல்றாரு, உன் இனம், உன் ஜாதி, உன் குலம், உன் கோத்திரம், உன் பேக்ரவுண்ட், இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. என்னை நம்ப ரெடியா? என்கிட்ட வர ரெடியா? நான் உன்னை மாற்றுவேன், நம்ப ரெடியா? அப்படின்னா வா, அவ்வளோதான், என் கண்ணில் நீ பெரிய ஆள். எல்லோரும் எழுந்து நிற்போம். The center of Christianity always shifting, never permanently belongs to any one place or people, and it will shift